வணக்கம். இன்னைக்கு யார் கதையை பார்க்க போறோம்னா, அகல்யாபாய் ஹோல்கர். அவங்க வந்து பெரிய மகாராணி கிடையாது. நம்ம இப்போ வேலுநாச்சியார் பார்த்தோம்னா அவங்க வந்து பெரிய ராணியா இருந்தாங்கல்ல. அகல்யாபாய் வந்து ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தான். அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து சிவனை ரொம்ப நல்லா விரும்பி கும்பிடுவாங்க. சிவன்னா ரொம்ப பிடிக்குமா. கா காலையிலே போய் எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலே போய் பூஜை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் இவங்களை வந்து ரொம்ப பக்தியாகவும் ரொம்ப வீரமாக வளர்த்தாங்க. இவங்க வந்து அரசு இல்லாட்டாலுமே தற்காப்பு கலைகள் போர்க்கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு மகாராஷ்டிரா வந்து இந்த மல்கராவ் அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்து வராரு, கோயிலுக்கு வராரு. பேஸ்வா அப்படின்னு ஒரு மன்னர் உண்டு. நீங்க கேள்விப்பட்டீங்க. பேஸ்வான்னு ஒரு மன்னர் பாடத்துலேயும் உண்டு. அவரு கூட வந்து இந்த மல்காரா ராவ் இருக்கவர் வராங்க. கோயிலுக்கு வரும்போது வந்து இந்த பொண்ணு யார் துரு துருன்னு நல்லா சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப பக்தியாக இருக்காங்கன்னு சாப்பாடு எடுத்து எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாங்க. 8 வயசு. அப்போ யாருக்கு அகல்யாபாய்க்கு கரெக்டாக 8 வயசு. அப்போ அந்த மன்னருக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிட்டான். நல்ல பொண்ணாக இருக்காளே, எல்லாத்துக்கும் சேவை பண்ணணும், கடவுள் பக்தியும் இருக்குது, நல்ல கேட்ட கேள்விக்கெலாம் நல்லா பதில் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர்னா மன்னர் கிடையாது, இவரும் மல்காராராவ் வந்து மன்னர் கிடையாது, பேஸ்வா கூட தான் வந்திருக்காரு. அப்போ வந்து இவங்க வந்தோடனே இவங்க பையன் வந்து ஒருத்தவங்க உண்டு, இந்த கர்லா கோண்டேராவ் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவருக்கு வந்து நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு இவங்க நாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எத்தனை வயசுல 8 வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சிட்டு. யாருக்கு? அகல்யாபாய்க்கு முடிஞ்சிட்டு. ரொம்ப திறமையான பொண்ணு அப்படின்னு முடிஞ்சிட்டு. அப்போ இந்த பேஸ்வா என்ன பண்ணாரு வந்து இந்த மல்காரா ராவ் இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஒரு சின்ன குறுநிலை மாதிரி கொடுத்து அதை ஆட்சி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மன்னர் ஆக்கிட்டாங்க. யாரை? இந்த நம்ம அகல்யாபாய் இருக்காங்களா, அகல்யாபாய் மாமனாரை வந்து பேஸ்வா வந்து பெரிய மன்னர் ஆக்கிட்டாரு. அப்போ வந்து இந்த மல்காரா ராவுக்கு ரொம்ப சந்தோஷமா, நம்ம அகல்யாபாய் வந்த பிறகுதான் நம்மளுக்கு பெரிய மன்னர் பதவி கிடைச்சிது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ வந்து மகளை வந்து நம்ம மருமகளை வந்து மகள் மாதிரி வளர்த்தாங்களாம். அதிக பாசத்தை காட்டி இவங்க வந்த பிறகு எல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க. அப்போ வந்து இவர் கணவர் பேர் சொன்னா கோண்டேராவ். அவர் வந்து பெருசாக வந்து இந்த ஈடுபாடு கிடையாதுதான். இந்த போர்க்கலைகள் படிப்பு எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் விளையாட்டுத்தனமாக இருக்கார், சின்ன பிள்ளை தானே. அப்போ வந்து இவங்க இருக்காங்க நம்ம அகல்யாபாய், அவங்க தான் தன்னோட கணவருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்து இந்த சமூக நீதி கதைகள் அதை சொன்னால் நேர்மையாக வளர்ப்பாங்களா, அதுவும் வந்து யார் கற்றுக் கொடுத்துருக்கா? மனைவி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருந்திருக்காங்க. அப்போ இவர் வந்து ஆரம்பத்தில் விளையாட்டு பிள்ளையாக இருந்திருக்காரு. அப்புறம் மனைவி எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னு இவரும் ஒரு போர் பண்ணுற மாதிரி பெரிய வீரனாக இருக்காரு. அப்போ இவங்க வந்து அகல்யாபாய் என்னென்னா ரொம்ப வந்து நேர்மையாக இருக்காங்க. அப்போ வந்து மல்கராரா வந்து அவரோட மகனுக்கு வந்து மாதம் மாதம் பணம் கொடுக்கணும், செலவுன்னுட்டு காசு கொடுப்பாங்களா. அப்படி காசு கொடுக்கும்போது வந்து இவர் கேட்க போயிருக்காரு. கேட்கும்போது மாதம் இவ்வளோ தொகை தான் கொடுக்கணும், நீங்கள் வந்து அதுக்கும் கூடுதலாக கொடுத்தீங்கன்னு சொல்லி கணவராக இருந்தாலும் நேர்மையாக இருந்துட்டாங்க. கணவருக்கு கூடுதலாக காசு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கணக்கு பிள்ளையை கூப்பிட்டுருக்காங்க. கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த மாதம் இவ்வளோ காசு தான் கொடுக்கணும், நீங்கள் நிறைய காசு கொடுத்துருக்கீங்க, அதனால் இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு இவருக்கு கோபமா. கணவருக்கு கோபம், என்னடா நம்மகிட்ட ஏதாவது சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு நோட்டத்துக்கு தூர வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, கணக்க பிள்ளைகிட்ட வந்து நம்ம அகல்யாபாய் சொல்கிறாங்கன்னா, யாராக இருந்தாலும் சட்டப்படி இப்படி ஒரு அவமதிப்பு நடத்தி இந்த நோட்டத்துக்கு தூர எழுதிட்டாங்களா, அது கூட தப்பு தான், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே கணவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ இது மாமனார் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். நம்ம மருமகள் இவ்வளோ நேர்மையாக இருக்காங்களே, எவ்வளோ தூரம் வந்து கட்டிய கணவனாக இருந்தாலுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்களேன்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயி இன்னுமே நம்ம மருமகளை ரொம்ப பாராட்டுறாரு. பாராட்டி வந்து இருக்கும்போது இப்போ கோண்டேராவ் வந்து ஃபஸ்ட்டு விளையாட்டு பிள்ளையாக இருந்தாருன்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் வீரமாகி நிறைய ஃபைட் பண்ணி நிறைய போர்கள்லாம் நிறைய போர் பண்ணுறாரு. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கான், ஒரு ஆண் வாரிசும் பிறக்கும்போது வந்து இவர் வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இறந்து போனார். யார்? நம்ம அகல்யாபாய் கணவர் திடீர்னு இறந்து போயிட்டார். அப்போ இறந்து போன உடனே வந்து அதுக்கடுத்து ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னா மகன் வந்து சின்ன பையனாக இருக்கானா, மகன் சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவர் அப்பாவே மாதிரி மகனும் என்ன பண்ணியிருக்கான் வந்து விளையாட்டு புத்திலே இருந்திருக்காரு. அரசியலை கவனிச்சோம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் அதே மாதிரி இருந்திருக்காரு. அப்போ இவர் ராணி என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கும் பொறுமையாக எல்லாம் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ ரவுடித்தனமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பணக்கார வீட்டு பிள்ளைங்கன்னா ரொம்ப சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா, நான் தான் அப்படி இப்படின்னு எல்லா விதமான சேட்டைகளும் இருக்கும். அதே மாதிரி இவங்க மகனுக்கும் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மகனுக்கு பொண்ணு பார்த்து முடிக்கணுமா,
ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட வந்து நம்ம அகலியாபாய் போய் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து நான் பெரிய மகாராணி அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் பொண்ணு கொடுக்க வேண்டாம், என் பையன் இப்படி தான் இப்படி சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணுறான், நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்டே போய் யார் சொல்லியிருக்காங்க, நம்ம அகலியாபாய் சொல்லியிருக்காங்க, அகலியாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து தன்னோட மகனாக இருந்தாலுமே விட்டு கொடுக்காம எப்படி சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க மகனும் கல்யாணத்துக்கு பிறகு திருந்திருந்தாங்க. திருந்தி நல்ல முறையில் போர் பண்ண வைக்க அப்படிங்கிற ஒரு மாவீரனெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது அவங்க மகன் வந்து ஒரு தேரில் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது ஒரு பசு இருக்குது. பசுவோட கண்ணுக்குட்டியை ஏற்றிட்டு அவங்க தெரியாமல் ஏற்றிட்டு அப்படியே போயிருக்கான். அப்படி போனோடனே பின்னாடியே அம்மா ஒரு தேரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அம்மா ஒரு தேரில் வந்துட்டு இதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. என்ன கூட்டம் என்னன்னா இவருக்கு மகன் வந்து இதை கவனிக்கவே இல்லை. அப்போ மருமகள்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஒரு உயிரை கொண்டுட்டு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு மருமகள்கிட்ட கேட்காங்க. அப்போ மருமகள் சொல்கிறாங்க, உயிரை கொண்டாங்க உயிரை தான் எடுக்கணும், இது தன்னோட கணவர்னு தெரியாது, உயிரை கொண்டாங்க உயிரை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லுறா, அவங்க மருமகள் சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து தேரை ஏற்றிட்டு என் மகனை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுங்க, நானே அவங்க ஏற்றி உயிருக்கு உயிர் தான் படி, நான் கொல்ல போகிறேன்னு தேவை ஏறிட்டு நிற்காது. யார் நம்ம அகலியாபாய் நிற்காங்க, மகனை கொல்லணும், நேர்மையாக இருக்கணும்னா அதுக்குள்ளே தண்டனை இது கிடைக்கணும் அப்படின்னா அந்த பசு வந்து பெரிய பசு இருக்குல்ல, அந்த பசு பெரிய மகாராணியை மறைச்சிட்டு போய் நின்றுச்சாங்கன்னா இவர் ஒரே வாரிசு பையன், ஒரே வாரிசாக இருக்க பையன் வந்து இப்படி அவங்க கொண்டுட்டு என்னச்சாங்க, அந்த பசு கூட அந்த காலத்தில் அப்படி போய் நின்றுருக்கான், கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு போய் நின்றுருக்காரு. பெருசாக வரலாறுலேயே பேசப்பட்டிருக்கு. அப்போ வந்து அதுக்கப்புறம் இவங்க நல்ல முறையில் இவங்க குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு. பையனை அரசராகி அவன் வாழ்ந்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னென்னா அவங்க பையனுக்கு டிபி நோய் வந்து டிபி நோய் வந்து பையனும் இறந்து போயிருந்தாங்க. அப்போ யார், கணவர் இறந்துட்டாரு, பையன் இறந்துட்டான். இதுக்கு இடையில வந்து போருக்கு போகிற மாமனார் வந்து இப்போ வந்து 5 மாதம் அங்கே 5 மாதம் இங்கே அப்படி தான் அந்த அவர் மாமனார் இருப்பார். அப்படின்னா அங்கே போரில் நடக்க போகிற கல்யாணம் எழுதுவாங்க, மருமகளுக்கு இவன் அங்கே இருந்து கல்யாணம் எழுதுவாங்க. அப்போ அவங்க அங்கே இருக்கும்போது இந்த ராணி வந்து ஆட்சி பண்ணிக்குவாங்க, நாட்டை பார்த்துக்குவாங்க. அப்படி நான் வந்து இன்னுமே நிறைய இடங்களை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ராணிக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்துச்சு. அது வரப்போகும்போது இவங்க நிறைய போர்க்கருவியெல்லாம் திரட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு துக்க நியூஸ் வருது, மாமனார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அதுவும் அவங்களுக்கு பெரிய பேரிடி ஆகிட்டு, மாமனார் இறந்தாச்சு, மகனும் இறந்தாச்சு. அப்போ வந்து பெரிய ஒரு பீரங்கி படை இதுக்கிடையில இவ்வளோ சோகத்துக்கு இடையில இன்னொரு அரசர் வந்து என்ன பண்ணுறான், இவங்க நாட்டை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு இன்னொரு அரசர் வராரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களே ஒத்தையாக இருந்து என்ன செய்கிறாங்க, அப்போ வந்து இவங்களுக்கு 34 வயசோ எவ்வளவு 34 வயசு ஆகுது. அப்பவுமே என்ன பண்ணுறாங்க, இவங்க பீரங்கி எல்லாமே திரட்டி, இப்போ வந்து 34 வயசில் கால்வெளி கைவெளின்னு தானே இருக்கும். அப்போ பீரங்கிலாம் திரட்டி அப்படியே போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த நாட்டையும் மீட்டுட்டாங்க. அந்த நாட்டு அரசருக்கே பெரிய இதாகிட்டான், ஏங்க ஒரு பெண்ணாக இருந்துட்டு இத்தனை வயசில் இவ்வளோ தூரம் பீரங்கிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வியப்பாக பார்த்துருக்காங்க. அப்போ அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப வீரமாக இருந்திருக்காங்க. வயசு கூடனாலே போனால் நம்ம லைட்டாக வயசு கூட ஐயோ எனக்கு தலைவலிக்கு கால் வலிக்கிட்டு இருக்கோம்னா, நிர்வாக திறமையில வந்து ரொம்ப நேர்மையாக வளர்ந்துருக்காங்க இந்த அகலியாபாய். அப்போ வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பையன் இறந்துட்டானா, அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்போ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு நம்ம பொண்ணு வழியில் பார்க்கணும் அப்படின்னோன்னா இவங்க நாட்டில் வந்து வழிப்பறி கொள்ளைகள் ரொம்ப நடக்கும். நிறைய வந்து இப்படி சீடர்கள் பெரிய ரிஷிகள்லாம் போவாங்க, அவங்கள்ட்ட வந்து பணத்தை பறித்து அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தால் இவங்க ராணி என்ன பண்ண யோசிச்சிட்டே இருந்தாங்க. இந்த வழிப்பறியை யார் வந்து தடுத்தாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த ராணிக்கு இன்னொரு வளர்ப்பு மகன் உண்டு. அவர் சொன்னாராம், அம்மா என்னம்மா என்ன குலம் என்ன ஜாதி என்ன யாருன்னு பார்க்காம நம்ம தங்கிட்ட யாருக்குனாலும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு வீரம் தான் பெருசு, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு நாட்டை வந்து காப்பாற்றணும்னா வீரம் தான் பெருசு. அப்படி வந்து வீரமாக யார் வந்து அந்த திடர்களை பிடிக்காங்களோ அவங்களுக்கு உண்மைக்குமே நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அரசன் வந்து சண்டை போட்டு வழிப்பறி திடர்கள்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வழிப்பறி திடர்களை பிடிச்சிட்டா அவங்க தண்டனை தானே கொடுப்போம். அப்போ ராணி விசாரிச்சிருக்காங்க, நீங்கள் எதுக்காண்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து வேறு வருமானம் இல்லை, எங்களுக்கு வந்து தொழில் எதுவுமே இல்லாததுனால நாங்கள் வந்து இந்த வழிப்பறியில் ஈடுபட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிக்கோங்க ராணி அப்படின்னு சொன்னோன்னே